காட்டுல இருந்த மிருகங்களுக்கெல்லாம் ஒரே அதிர்ச்சியும் ஆச்சரியமா இருந்தது. ராஜா ஏன் நம்மள திடீர்னு கூப்பிட்டுருக்காரு எல்லாரையும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம். இருந்தாலும் ராஜா கூப்பிட்டாச்சே, சரி என்னன்னு போய் பார்ப்போம் அப்படின்னு எல்லா மிருகங்களும் கூட்டத்துக்கு வந்திருந்தது. காட்டு ராஜா சிங்கம் சொல்றாரு, நான் உங்கள யார் புத்திசாலி, இந்த காட்டிலேயே ரொம்ப புத்திசாலின்னு தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் அந்த புத்திசாலிக்கு நான் ஒரு பெரிய பரிசையும் தரப்போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே மிருகங்கள் எல்லாருக்கும் ரொம்பவும் சந்தோஷமாயிடுச்சு. எல்லா மிருகங்களும் சந்தோஷமாக போட்டியில் கலந்துக்குது. தன்னுடைய புத்தி கூர்மையை உபயோகித்து போட்டியில் தன்னோட முயற்சியை கண்டிப்பாக நல்ல விதமாக கொடுக்குறாங்க. அதில் ஒரு நரி இருந்தது. நரி என்ன நினைக்குதுன்னா, நம்ம எப்படியாவது இந்த போட்டியில் நம்ம தான் ஜெயிக்கணும், நம்ம தான் புத்திசாலின்னு ராஜா கிட்ட பேர் வாங்கிடணும். சூழ்ச்சி செஞ்சாவது, அதாவது நேர்மையாக ஜெயிக்கலைனாலும் பரவாயில்ல, எப்படியாவது சூழ்ச்சியிலையாவது நம்ம ஜெயிச்சிடணும்னு முதல்லயே முடிவு பண்ணிடுச்சு. இது ரொம்பவும் தவறான எண்ணம், தவறான செயலும் கூட இல்லையா? ஆமாம், எப்போவுமே நம்ம நேர்மையான வழியில் தான் செயல்படணும். இந்த நரி தான் யோசித்த மாதிரி நிறைய பொய்கள் அப்புறம் சூழ்ச்சிகளை செஞ்சு போட்டிகளில் கலந்துக்குது, வெற்றியும் பெற்றுது. ராஜா என்ன நினைக்கிறாரு, இந்த நரி தான் புத்திசாலி போல இருக்குது, அதனால தான் எல்லா போட்டியிலையும் இந்த நரி ஜெயிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு, சரி நரியவே புத்திசாலின்னு அறிவிச்சிடலாம் அப்படின்னு சொல்லலாம்னு நினச்சிக்கிட்டே இருக்கும் போது அவர்கிட்ட ஒரு வயசான ஆந்தை வருது. அது அவர் ஒரு அமைச்சர் மாதிரின்னு வச்சுக்கலாம். அவரோட ஆலோசனையை சிங்கராஜா எப்பவுமே கேட்பார். அந்த ஆந்தையார் சொல்கிறாரு, ராஜா ராஜா, நீங்கள் நரியை தான் ரொம்ப புத்திசாலின்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் நரி தன்னுடைய சூழ்ச்சியால் தான் எல்லா போட்டியிலையும் வெற்றி பெற்றுச்சே தவிர நிஜமாகவே தன்னுடைய புத்தி கூர்மையை அது உபயோகிக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் நேர்மையான வழியில் அது செயல்படவே இல்லை அப்படின்னு சொல்லிடுறார். உடனே ராஜாவுக்கு கோவம் வந்துடுச்சு. ஒரு புத்திசாலி அப்படிங்கிறது சூழ்ச்சியினால் வர்றது கிடையாது, நேர்மையான குணத்தாலையும் சுத்தமான மனசுலையும் மற்றவங்களுக்கு உதவுற குணங்களும் இருக்கணும். இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு புத்திசாலிக்கான ஒரு குணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு ராஜா. இதை தெரிஞ்சதும் அந்த நரிக்கு ரொம்பவும் வெக்கமாக போயிடுது. தன்னுடைய தவறு உணர்ந்து ராஜா கிட்டேயும் ஆந்தையார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டு தன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் எப்பயும் நேர்மையாக இருக்கிறேன்னு குறிக்கோளாக வச்சு